வணக்கம், இது படிடா ஜோன் சேனல். நான் உங்கள் தமிழம்மா. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 விரிவானம் இசைத்தமிழர் இருவர் என்ற கட்டுரை தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இதோடைய கட்டுரையுடைய முன்னுரை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய படிடா ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, பாடத்துக்குள்ளே போகலாம். இசை கலைகளின் மகுடம். இசை மொழியை எழுதும் காற்றின் கவிஞர்களே இசை கலைஞர்கள். தமிழ்நாட்டின் காட்டிலும் மேட்டிலும் வயல் சேற்றிலும் தவழ்ந்த இசையை சீராட்டி மெருகூட்டி உலகுக்கு தந்து மகிழ்ந்தவர் இருவர். இவ்விருவரும் உலக இசை பேரேட்டில் தமிழ்நாட்டின் முத்திரைகள். அவர்கள் சிம்பொனி தமிழர் இளையராஜா, ஆஸ்கர் தமிழர் AR ரகுமான் ஆகியோர் ஆவர். சிம்பொனி தமிழர். ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு சிம்பொனி இசை கோவையை உருவாக்கும் திறன் கைவராது என்பது மேற்கத்திய இசை வல்லுநர்களின் கருத்தாகும். இந்த கற்பனை வாதத்தை உடைத்து ராயல் பில் ஹார்மோனிக் இசைக்குழுவுக்கு சிம்பொனி இசை கோலத்தை அமைத்து காட்டியவர் இசை மேதை இளையராஜா. அவர் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புறத்தை சேர்ந்தவர். அவருடைய இயற்பெயர் ராசையா. தாய் பாடும் தாலாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டின் அனைத்து இசை வடிவங்களையும் அசை போட்டு வளர்ந்த இசை மேதையாக திகழ்கிறார். இளையராஜா அன்னக்கிளி படத்தின் இசை அமைப்பாளராக அறிமுகமானார். அவரது இசையோட்டம் தமிழர் வாழ்ந்த திசைகளில் எல்லாம் தென்றலாய் நுழைந்து புதிய வாசல்களை திறந்தது. அவர் பழந்தமிழ் இசையையும் உழைக்கும் மக்களின் துள்ளல் இசையையும் மனதை மயக்கும் வகையில் கலந்து தந்தார். அவர் திரை இசையில் கர்நாடக இசை எனும் பழந்தமிழ் இசையின் உன்னதத்தை உணர வைத்தவர். 1970களின் தொடக்கத்தில் பிறமொழி பாடல்களை சுமந்து திரிந்த தமிழ் செவிகள் விடுதலை பெற்று தமிழ் பாடல்களை நோக்கி திரும்பியதற்கு இளையராஜாவே காரணம் எனலாம். 70-80களில் மெல்ல தோன்றி புது வேகம் கொண்ட சமூக மாற்றங்களின் குறியீடாக இளையராஜாவின் இசை திகழ்ந்தது. பின்னணி இசையிலும் பாடல் இசையிலும் விடுபட்டு போன வாய்மொழித்தன்மை, யதார்த்தம் ஆகியன பொதிந்த அவருடைய இசை சாமானியரையும் ஈர்த்தது. அவர்களது வாழ்வின் தருணங்களில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றதோடு அமைப்புக்கு அப்பாற்பட்ட இசை இயக்கமாகவும் மாறியது. அவர் திரைப்பட பாடல்களை செவியுணர் கனிகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றிய பெருமைக்குரியவர். அவருடைய இசை ஐவகை நிலப்பரப்புகளையும் காட்சிப்படுத்தும் மெட்டுக்களை கொண்டது. இன்றளவும் நெடுந்தொலைவு பயணங்களின் வழித்துணையாக அவரின் இசை இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். மண் மனத்துடன் தம்மை இணைத்து அவர் இசையமைப்பதுதான் மக்கள் அவருடைய இசையில் ஒன்றுவதற்கு காரணமாகும். இந்திய இசை மேதைகள் அனைவராலும் மதிக்கப்படுபவர் இளையராஜா. அவரின் எப்படி பேரிடுவேன், ஹவு டு ரேமிட், புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியாவுடன் இணைந்து வெளியிட்ட காற்றை தவிர ஏதுமில்லை, நத்திங் பட் விண்ட் ஆகிய 2 இசைத்தோப்புகளும் இசையுலகின் புதிய முயற்சிகள் என கொண்டாடப்பட்டன. நம்பிக்கை, இன்பம், துன்பம், வலி போன்ற மனித உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் இளையராஜா. அவற்றை இந்தியா 24 மணி நேரம், இந்தியா 24 ஹார்ஸ் என்னும் ஆவண குறும்படத்தின் பின்னணி இசையில் வெளிப்படுத்தினார். மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசக பாடல்களுக்கும் ஆரட்டோரியா என்னும் இசை வடிவில் இசையமைத்துள்ளார். ராஜாவின் ரமணமாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலி ஆகிய 2 தமிழ் இசைத்தொகுப்புகளையும் கன்னட மொழியில் மூகாம்பிகை என்னும் பக்தி இசை தொகுப்பையும் வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி சோஸ்திரம் என்ற பக்தி பாடலுக்கும் இசையமைத்துள்ளார். பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியல் ராகம் அவர் உருவாக்கியதாகும். தமிழ்நாட்டின் நாட்டுப்புற இசை வடிவத்தை திரை இசையில் தவழவிட்டவராகவே இசைஞானி இளையராஜா அறியப்படுகிறார். ஆனால் மேற்கத்திய இசையை முறைப்படி பயின்ற காரணத்தால் நாட்டுப்புற இசையின் செவ்வியல் தன்மைகளோடு மேற்கத்திய இசையை கலந்து உலவு விட்டார். இசைஞானி தம் தேடலின் மூலம் மேற்கத்திய இசையுடன் கர்நாடக, இந்துஸ்தானி ராகங்களையும் திரை இசையில் பயன்படுத்தியிருக்கிறார். நாட்டுப்புற பாடலுக்கு கர்நாடக இசை வடிவமும் கல்யாணி ராகத்தின் ஆரோகண சுரங்களை கொண்டே ஏறுவரிசை சுரங்கள், கலைவாணியே உனைத்தானே என்னும் பாடலுக்கு அவர் மெட்டமைத்திருக்கிறார். 3 சுரங்களை கொண்டு ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். 4 இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். முழு திரைப்படத்திற்கும் அரை நாளில் பின்னணி இசையும் அமைத்து கொடுத்திருக்கிறார்.
100வது நாள் என்ற திரைப்படம். பிற நாட்டின் இசை வடிவத்தை நம் மண்ணுக்கேற்ற வகையில் மாற்றம் செய்வதோடு திரைப்பட பின்னணி இசை கோவையை கூட உணர்வின் மொழியாக மாற்றித் தருவதே அவருடைய தனிச்சிறப்பாகும். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசை பாடகர் அஜய் சக்கரவர்த்தியை பாட வைத்து இசைக்கோவையை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆசியாவிலேயே முதலில் சிம்போனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் அவரே. தமிழ் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி என நம் நாட்டின் பிற மொழி படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா. அவர் இசைக்கலைஞர் மட்டுமல்லர், சிறந்த ஒளிப்பட கலைஞர், கவிஞர், பாடகர். அவர் பால்நிலா பாதை, வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கும் எழுத்தாளரும் ஆவார். ஆஸ்கர் தமிழர். அமெரிக்காவின் கோடாக் அரங்கில் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கும் தருணம். அடுத்த சில நிமிடங்களில் இசைக்கான விருதுக்குரியவர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அவ்விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 5 இசை அமைப்பாளர்களும் தமிழ் விருதுக்குரியவர் யார் என அறியும் ஆவலில் அமர்ந்திருக்கின்றனர். அவர்களில் 4 அவ்விருதுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டவர்கள். ஒருவர் மட்டுமே புதியவர். அப்புதியவருக்கே 2009ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது என்று அறிவிக்கப்பட்டது. அரங்கத்தின் கரவொலி அடங்குவதற்கு முன்பே சிறந்த திரையிசை பாடலுக்கான விருதுக்கும் அவரின் பெயரே அறிவிக்கப்படுகிறது. 2 ஆஸ்கர் விருதுகளும் ஒருவருக்கே. 2 கரங்களிலும் விருதுகளை ஏந்தியவாறு உரையை தொடங்கியவர் தம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறார். ஆம், அவர்தான் உலக அரங்கில் சாதனை நாயகனாக திகழும் இசை புயல் AR ரகுமான். தம் இசைக்கு கிடைத்த 2 விருதுகளையும் கையில் ஏந்திய நிலையில் கடந்து வந்த பாதை அவர் கண்முன்னே நிழலாடியது. அவருடைய தந்தை RK சேகர் மலையாள திரைப்பட உலகின் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர். இளம் வயதிலேயே AR ரகுமான் தம் தந்தையின் இசை பயணத்தில் இணைந்து கொண்டார். தந்தை சூழ்ந்திருந்த இசைக்கருவிகள் அவருள் இசை வேர்க்கையை தூண்டின. இசைக்கலைஞர்கள் வியக்கும் வகையில் 4 வயதிலேயே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்கும் சூழல் ஏற்பட்டதால் பள்ளி படிப்புக்கு இடையூறு ஏற்பட்டது. AR ரகுமான் 1992ஆம் ஆண்டு ரோஜா என்னும் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக தமது திரை இசை பயணத்தை தொடங்கினார். அவரின் இசை தமிழ் திரைப்பட இசை உலகில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தம் முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசை அமைப்பாளர் என்ற சிறப்பினை பெற்றார். தம் இசை பங்களிப்பால் இளைஞர் உலகின் இசை ஆளுமையாக வளர்ந்தார். அடுத்தடுத்த படங்களில் அவர் வெளிப்படுத்திய மெல்லிசை கேட்டவர் நெஞ்சங்களிலெல்லாம் சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. தமிழ் யாப்பிலக்கத்தின் 4 வகை பாக்களில் கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசையாகும். இந்த துள்ளல் ஓசைக்கு மயங்காதவர்களே உலகில் இல்லை எனலாம். தோற்கருவியால் துடித்தெழும் இந்த துள்ளல் ஓசை கொண்டாட்ட மனநிலையின் வெளிப்பாடு. தமிழ் மக்களின் நெடிய வாழ்வில் மரபில் துள்ளல் ஓசை சாயல் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது. இதனை நுட்பமாக உணர்ந்த AR ரகுமான் தம் இசையின் மூலம் இளைஞர்களை ஆடவும் பாடவும் வைத்தார். உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட தமிழர்களுடன் வலம் வந்த இசை தோழமை AR ரகுமான். 90களில் தொழில்நுட்ப கல்வி பயின்று உலகெங்கும் பரவிய தமிழ் இளைஞர்களை இணைத்தது அவர்தம் இசை. இணைய வழியில் உலவும் இளைஞர்களின் கனவை இசையாக மொழிபெயர்த்து ஒலிவண்ணம் தீட்டினார். அவர் உலகின் பல நாடுகளை சேர்ந்த இசை பண்பாட்டு குறியீடுகளை தம் இசையில் தவழவிட்டார். நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை இவற்றுடன் மேற்கத்திய உலகளாவிய இசை முறைகளையும் கலந்து புதிய கணினி தொழில்நுட்ப உதவியுடன் உலக தரங்கில் இசையமைத்தார். பல இளம் பாடகர்களையும் அறிமுகம் செய்தார். அவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகணமன என்னும் இசை தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை மிளிரச் செய்தன. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழி படங்களுக்கும் இசையமைத்ததோடு இந்தி திரைப்பட உலகத்திலும் தம் இசை முத்திரையை பதித்தார். மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து உலக இசையமைப்பாளர்கள் வரிசையிலும் தம்மை நிலைநாட்டிக் கொண்டார். வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய சிறப்பும் அவருக்குண்டு. தமிழர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இசைக்கென்று ஓர் இன்றியமையாத இடம் உண்டு. அதில் இளையராஜா, AR ரகுமான் ஆகியோரின் வருகை புகழ் மகுடமாக ஒளிர்கின்றது. அடுத்து இளையராஜா பெற்ற விருதுகள் சில. இந்திய அரசு பத்ம விபூஷன் விருது, சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது,
சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது, தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது, மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது, கேரளம் நிஷாகந்தி சங்கீத விருது. அடுத்து ஏஆர் ரஹ்மான் பெற்ற விருதுகள் சில. இந்திய அரசு பத்ம விபூஷன் விருது, தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது, கேரளம் தங்கப்பதக்கம், உத்தரப்பிரதேசம் ஆபாத் சம்மான் விருது, மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது, மொரீஷியஸ் தேசிய இசை விருது, மலேசியா தேசிய இசை விருது, ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச இசை விருது. நன்றி மாணவர்களே. என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த கட்டுரையுடைய விளக்க பகுதியாக அடுத்த பகுதி அமைகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.